செருப்பை வெளியே போட்டு வந்தால் கூட சில பேர் என்ன செய்வான், வெளியே கிடக்கு செருப்பு வெளியே கிடக்கு, செருப்பு வெளியே கிடக்கு. சில பேர் பூட்டை போட்டு தொங்கி பார்த்துலாம் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒளிஞ்செல்லாம் பார்ப்பாங்க, யார் வர்றாங்கலாம் பார்ப்போம் அப்படின்னு. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், நானும் மனைவியும். செருப்பு வெளியே போட சொல்லிட்டாங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் வந்துச்சு, வெளியே போய் செருப்பை போட்டு போய் பார்க்கலாம்னு பார்த்தா எங்கே ஓட்டம் நடந்து போச்சு. பூரா ஒரே மாதிரி செருப்பாக இருக்குது. அப்புறம் என் மனைவிட்டு வந்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க படிக்கட்டுக்கிட்ட போய் பாருங்கன்னு. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் காணோம். அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. அப்புறம் திருப்பி வந்து கேட்டேன், அந்த பாருங்க வாஷ் பேஷன் பக்கத்தில் படிக்கட்டு இருக்குல்ல, அங்கே போய் பாருங்க. பெண்களுக்கு எவ்வளோ ஞாபகம் சக்தி பார்த்தீங்களா? ஒரு பொருளை வச்சதை உடனே சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பெண் பார்க்க வர்றப்ப காப்பி 5 நிமிஷம் தான் கொண்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? 5 நிமிஷம் தான் என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அத்தனை பேரையும் பார்த்து வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் கரெக்டாக கேட்பாங்க, அந்த லூசு மாதிரி திரிச்சவ தானே உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி. எப்படித்தான் ஞாபகம் இருக்குமோ தெரியல. கல்யாணத்துக்கு முந்தி பார்த்தது, ஆனால் கரெக்டாக சொல்லுவாப்புல. நான் அப்படி தேடி பிடிச்சி என் செருப்பை கண்டுபிடிச்சி விட்டேன். கண்டுபிடிச்சா அதை போட போனேங்க. ஒருத்தர் என் பின்னாடி வந்து என் தோல் பட்டியை பிடிச்சிக்கிட்டா, அந்த செருப்பை நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா. இருக்கட்டும், என்ன நினச்சிருக்கான் தெரியுமா? என்னை செருப்பு திருட்டுவேன் நினச்சிருந்துருக்கான். நான் வேற உள்ள வர போயிட்டு வரேன்னா நல்ல செருப்பாக பார்க்குறேன்னு நினச்சிருக்கான்.